பால் ஊற்றி காய்ச்சி எடுத்துக்கலாம். இப்போ பால் பொங்கிடுச்சு. இப்போ நம்ம இதை சுண்ட வச்சுக்கலாம். கார்ன்ஃப்ளவர் மார்க் கொஞ்சம் எடுத்திருக்கேன், பால் பவுடர் கொஞ்சம் எடுத்திருக்கேன். இப்போ இதை நல்லா தண்ணி ஊற்றி கலக்கலாம், கட்டி இல்லாம. நம்ம சேர்த்துக்கலாம். இப்ப இதை நம்ம கலக்கினே இருக்கலாம், கை விடாம. இதுல ஆன் பண்ணலாம். பால் பவுடர்ல கொஞ்சம் இனிப்பு இருக்கும், அதனால நான் இப்ப சர்க்கரை கொஞ்சம் கம்மியா சேர்த்துக்கிறேன். இதுல சைடுல டீ கொதிச்சிட்டு இருக்கு. ஈவினிங் டைம்ன்றதுனால அப்படியே ஸ்நாக்ஸ் செஞ்சுட்டு டீ போட்டுட்டு இருக்காங்க. ஆமா, நல்லா ஏலக்காய் டீ கொதிக்குது பக்கத்துல. இப்ப நல்லா பதம் வந்துடுச்சு. இப்ப இதை நம்ம ஆஃப் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சு எடுப்போம். நெய்யும் பால் பவுடரும் தூவி வச்சிருக்கேன். இப்ப இதுல ஊத்தி நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுவோம். பவுல்ல இருந்து எடுத்து வச்சாச்சு. இப்ப பாருங்க, நல்லா கட்டியா வந்துடுச்சு. இப்போ இதை நம்ம கட் பண்ணிக்கலாம். பாருங்க, சூப்பரா வந்திருக்கு, நல்லா கேக் பீஸ் மாதிரி. மேல மட்டும் ஏமா இருக்கு? அது பால் பவுடர் தூவி வச்சேன், அது தண்ணி பீஸ்ல இருந்து எடுக்கிறதுனால அப்படி இருக்கு. இப்போ இதை நம்ம பால் பவுடரை தூவி விட்டு டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். நடி பாருங்க, செம சாஃப்டா வந்திருக்கு. இப்ப நம்ம டேஸ்ட் பண்ணுவோம். சூப்பரா டேஸ்டா வந்திருக்கு. நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ல சொல்லுங்க.